ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிடி விலாக்ஸ் கல்வியே துணை. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 21 டேஸ் சேலஞ்ச் தான் போயிட்டுருக்கு, ஸ்டடி விலாகு. இன்றைக்கி வந்து டே 2. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 5:30லேருந்து படிக்க ஆரம்பித்தேன். என்னென்னு பார்த்திங்கன்னா ஷெடியூல் படி 7th தமிழ் நியூ புக்கும், அடுத்து மேக்ஸ் வந்துட்டு ஏஎம்டிஎன் சேனலில் சிம்பிளிஃபிகேஷனும், ஐஎன்எம்மில் 1 or 2 லெசன்ஸ் படிக்கலான்னு நோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏன் திரும்ப நான் 7th தமிழ் புக் படிக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேற்று வந்து நான் நோட்ஸ் எல்லாம் மட்டும்தான் படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணேன். எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து மறந்து போயிருந்தது. ஸோ டெஸ்ட்டு முடிச்சுட்டு திரும்ப புக் படித்தா எனக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நல்லா மெமரியில் இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் டெஸ்ட்டு முடிச்சுட்டு திரும்ப புக்கை வந்து ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கலான்னு பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் டெஸ்ட்டில் தப்பான கொஷின்ஸ் எல்லாமும் தனியாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் மெமரியில் நிற்கும் இல்லைங்களா? அதுக்காகத்தான். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் தான் மேக்ஸ் பார்க்கணும். அப்புறம் ஈவினிங் டைமில் ஜிஎஸ் படிக்கலான்ட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு மேக்ஸ் கொஷின்ஸ் அனுப்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஓட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் தேவைப்படாதுன்னு நினச்சிட்டேன். யாருக்காவது வந்து இந்த மேக்ஸ் புக்கில் இருக்க கொஷின்ஸ் வேணும், போட்டு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் குரூப்பில் அனுப்புகிறேன். இந்த தமிழ் படித்து முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 7:30 கிட்ட ஆயிடுச்சு. அதை முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு குக்கிங் ஒர்க்கெல்லாம் பார்க்க போயிட்டேன். ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா மார்னிங் ஆஃப்டர்நூன் 2க்கும் சேர்த்தியே நான் வந்து குக்கிங் முடிச்சுடுவேன். குக்கிங் முடிச்சுட்டு என் பையனுக்கு ஃபீட் பண்ணுறது, அப்புறம் நான் சாப்பிட்ற ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பையனை அப்படியே விளையாட விட்டுட்டு தான் நான் வந்துட்டு மேக்ஸ் வந்து அட்டன் பண்ணேன். மேக்ஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி எனக்கு மேக்ஸ் தெரிஞ்சாலும் வந்து நான் பார்த்தேன் எப்படி இருக்குது வீடியோ அப்படிங்கிறதுக்காக. நல்லா இருந்தது. நல்லா பிகைனர்ஸாக இருக்கிறீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நல்லா புரியும் உங்களுக்கு. நான் வந்துட்டு எல்லா கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைக்கல. எனக்கு தெரியாதது முக்கியமான பாயிண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும்தான் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். பேலன்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். மேக்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் பையனை குளிக்க வச்சு அவருக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு தான் வந்து ஜிஎஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணினேன். ஜிஎஸ்சில் பார்த்திங்கன்னா ஐஎன்எம்மில் 2 லெசன்ஸ் எடுத்துக்கிட்டேன். 2 லெசன்ஸ் வந்து ஆல்ரெடி நான் கொஞ்சம் படிச்சிருந்தேன், ஒரு டைம் படிச்சிருந்தேன். அதை வந்து திரும்ப படித்து நோட்ஸ் எடுக்கலாங்கிறது தான் பிளானு. வீட்டில் யாருமே இல்லைன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம ஃப்ரீயாக படிக்கலாம். ஆனால் என்ன, குழந்தைய மட்டும் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ண விட்டுறக்கூடாது. நான் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பேன். அவன் முழிச்சிட்ருக்கான் அப்படின்னா அவன் கூட ஏதாவது பண்ணிக்கிட்டே இடையில ஏதாவது பேசிகிட்டே அவனை பார்த்துட்டே தான் படிக்கணும். ஆனால் என்ன, கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும் தான். பட் வந்து அவங்களையும் பார்த்து தான் ஆகணும், நமக்கு வேறு வழி இல்லை. மோஸ்ட்லி வந்துட்டு நான் அவனை ஏதாவது என்கேஜிங்காக வச்சுட்டே தான் வந்துட்டு படிப்பேன். ஏதாவது விளையாடுறதுக்கு கொடுத்துட்டோ இல்லை ஏதாவது பண்ணிகிட்டே தான் படிச்சுட்ருப்பேன். மார்னிங்கில் வந்து தமிழ் படிக்கிறதுக்கும் மேக்ஸ் போடுறதுக்கும் எனக்கு அவ்வளோக்கா இதாக இருக்காது. ஆனால் இந்த ஈவினிங் டைமில் ஜிஎஸ் படிக்கும்போது மட்டும்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவனை வச்சுட்டு படிக்கவே முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஜிஎஸ் வந்துட்டு ஒரு லெசன் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டேன். இன்னொரு லெசன் வந்து பாதி படிக்கும்போதே வந்துட்டு என் பையனும் எந்திரிச்சு வந்துட்டு அப்புறம் கூட வந்துட்டு விளையாடிட்டே அது இது பேசிகிட்டே என் கூட ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அவரையும் பார்த்துட்டே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட வைக்கிறதுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலான்னு போயிட்டேன். ஈவினிங் வந்துட்டு அவருக்கு சத்து மாவு கஞ்சி தான் கொடுப்பேன். அதை ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் படிக்கலாமா அப்படின்னு உக்காந்தேன். பட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு முடித்தா ஒரு 1 or 2 பேஜஸ் வந்து என்னால் முடிக்க முடியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, நோட்ஸும் வந்துட்டு என்னால் எடுக்க முடியல. நான் 2யும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு டைம் படிக்கும்போது நோட்ஸ் எடுக்கலான்னு நினச்சேன், அதுவும் முடியல. ஸோ இன்றைக்கி பிளானில் பார்த்திங்கன்னா 2 இது முடிச்சுட்டேன். ஐஎன்எம் வந்து ரீடிங் நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.